நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருவண்ணாமலை தீப திருவிழா டிசம்பர் 3ஆம் தேதி மாலை 6 மணிக்கு கொண்டாடப்பட இருக்கு. இதுக்காக திருவண்ணாமலை மாவட்டம் முழுக்க பல சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. நியூஸ் 18 தமிழ்நாடு சார்பில் நாளை மாலை, அதாவது 3ஆம் தேதி மாலை 3:30 மணியிலிருந்து நம்ம தொடர் நேரலையில் அங்கே இருக்கக்கூடிய தொடர் நிகழ்வுகளை உடனுக்குடனே தரத்துக்காக இணைய இருக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த சிறப்பு நேரலையில் முக்கியமான 2 நபர்கள் நம்மோட இணைய இருக்கிறாங்க விருந்தினர்களாக. புகழ்பெற்ற பாடகர் சீர்காழி சிவ சிதம்பரம் அவர்களும், அவர் மட்டும் இல்லை, ஆன்மீக இசை சொற்பொழிவாளர் நம்மோடு இணைய இருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான திருமிகு சிந்துஜா அவர்கள் தான். வணக்கம் சிந்துஜா. வணக்கம் வணக்கம் வணக்கம். தீப திருநாளுக்கு நம்மளுடைய சொற்பொழிவு, நம்ம கொடுக்கக்கூடிய இந்த சிறப்பு நேரலையை நோக்கி நேயர்கள்லாம் காத்துட்டு இருக்காங்க. இந்த நாளினுடைய சிறப்பு பற்றி நம்ம விரிவா நாளைக்கு பேச இருக்கோம். என்ன தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு, ஒரு குட்டி ரீகேப் மாதிரினா? அவசியமாக எவ்வளவோ தலங்கள் இருக்கலாம், இந்த பாரத பூமி முழுக்க கோவில்கள் தான் இருந்தாலும் இந்த திருவண்ணாமலையினுடைய தனித்துவம் அப்படிங்கிறது சொல்லி மாளவே மாளாது. இன்னைக்கு எத்தனை பேர் கிரிவலம் வருகிறார்கள் அப்படிங்கிறதே அந்த மலை எப்படி அவர்களை இழுக்கிறது என்பதற்கு ஒரு சாட்சியாக விளங்குகிறது. ரொம்ப அழகா பகவான் ரமண மகரிஷி சொல்லுவார், அதுவே தலம் அருணாச்சலம் தலம் யாவிலும் அதிகம், அது பூமியின் இதயம் ஹரி, அதுவே சிவன் இதய பதியாம் ஒரு மருமத்தலம் பதியாம் அவனதிலே வதிவானொளி மலையானிதம் அருணாச்சலம் எனவே அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சலா. சொல்லுவோம் 1000 சிவன் கோவில் இருக்கு. ஆனா இந்த திருவண்ணாமலைக்கு என்ன தனித்துவம் அப்படின்னு பார்த்தா, சிம்பிளா ஒரு சென்டென்ஸ்ல சொல்லணும்னா, 1000 கோவில்கள்ல சிவன் இருக்கலாம், ஆனா 1000 மலைகள்ல சிவன் இருக்கலாம். 1000 மலையில சிவன் இருக்கிறதுக்கும் மலையே சிவனா இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதுதான் மற்ற ஏனைய சிவஸ்தலங்களுக்கும் இந்த திருவண்ணாமலைக்கும் உண்டான வித்தியாசம். காசியில இறந்தால் முக்தி, திருவாரூர்ல பிறந்தா முக்தி, சிதம்பரத்துல தரிசிச்சா முக்தி, ஆனா எங்க இருந்தாலும் அண்ணாமலையை நினைத்தாலே முக்தி. நினைத்தாலே முக்தி அளிக்கும் திருத்தலம், நினைத்ததெல்லாம் வாழ்வில் வழங்கும் திருத்தலம், கோடானு கோடி மாந்தர வலம் வரும் திருத்தலம், கொட்டி கொட்டி பொடுக்கும் அருள் பொதிந்த திருத்தலம் என்றெல்லாம் திருவண்ணாமலை வர்ணிக்கப்படுகிறது. எல்லா சிவன்